திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன் தான். அந்த சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணால் தான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும். அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம். இன்றைய நாள் மே 3ஆம் தேதி 2024 வெள்ளிக்கிழமை, குரோதி வருடம், சித்திரை மாதம் 2ஆம் திருநாள், சதய நட்சத்திரம், கும்பராசி, தசமி திதி தேய்பிரை, கடக ராசி அல்லது கடக லக்னம், பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். சிதளவு காலையிலே கொஞ்சோண்டு தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிடுங்க, மனசுக்கு நிம்மதி தரும். சதய நட்சத்திரங்கிறது ராகுடைய நட்சத்திரம். அந்த ராகு இப்போது ரேவதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் போயின்ட்டுருக்கார், விச் இஸ் குவைட் பாசிட்டிவ், நெகட்டிவ் கிடையாது, அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னொன்று, சனி அந்த இடத்துல சேர்ந்துருக்கிறது. சதய நட்சத்திரம்னா 11ஆம் இடம், லாபஸ்தானம். அந்த லாபஸ்தானத்தில் சனி சந்திரன் ரெண்டுமே சேர்ந்துருக்கிறது. ஆனால் சனியுடைய நட்சத்திரம் பார்த்தோம்னா பூரட்டாதி. ஸோ பேசிக்கலி இதுக்கு அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஸோ இட்ஸ் மோர் ஆர் லெஸ் குட்னு சொல்லலாம். ஸோ மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நண்பர்கள் மூலியமாக இன்வெஸ்ட்மெண்ட்டு, நண்பர்கள் மூலியமாக நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கிறது. மூத்தவங்க ஆஃபீஸில் பாஸ் ஏதாவது ப்ரமோஷன், இடமாற்றம், இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் இதெல்லாம் நடக்கும். ஸோ விச் இஸ் குவைட் பாசிட்டிவ் ஃபார் யூ. ரொம்ப அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்க பொறுத்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கிரே நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில் வேலைகளில் நல்ல மாற்றம், பெரிய ஒரு பண ஆதாயம். இருக்கிற வேலை மாற்றலாமான்னு ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். நிறைய பேருக்கு இருக்கிற வேலை மட்டும் கிடையாது, நீங்கள் ஒரு சின்ன முக்கியமான ஒரு விஷயம் பண்ணணுன்னு இருக்கீங்க, அந்த பண்ணக்கூடிய விஷயங்களும் 100% சக்ஸஸ் கொடுக்கும். அதில் 50% ரகசியமாகவும் 50% நேர்மறையாகவும் செய்ய வேண்டியதாக இருக்கும். அதாவது நேர்மையாக செய்ய வேண்டியதாக இருக்கும். பெரிய சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ அனுகிரகம் பிரம்மாண்டமாக இருக்குது. பூஜைகள், புனஸ்காரங்கள், ஆன்மீகம், இந்த மாதிரி விஷயங்களுக்கு பிரயாணம் செய்வீர்கள். நிறைய பேர் வீட்டில் பெரியவங்க ரொம்ப ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய விஷயங்களை நீங்கள் உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ பேசிக்கலி நல்ல கம்யூனிகேஷன் உள்ளே வந்து சேரக்கூடிய நல்ல எண்ணங்கள், நல்ல கனவுகள். கம்யூனிகேஷன் இஸ் இன்ட்டு வேரியஸ் ஸ்டேஜஸ், எப்படி வேணால் வரலாம். கடவுளுடைய ரூபத்தில் வரக்கூடியது பார்த்திங்கன்னா கனவுகளில் வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமபிரான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பச்சை நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்தவர்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கோபம் வேண்டாம், டென்ஷன் வேண்டாம். மெயினாக இந்த நெட்வொர்க்கிங் சார்ந்தது, டாக்குமெண்டேஷன் சார்ந்தது, எழுத்து சார்ந்தது, வர்ணம் சார்ந்தது, கலர் சார்ந்தது, இந்த மாதிரி விஷயங்களில் கன்ஃபியூஷன் கொடுக்கும். ஸோ பார்த்துக்கணும், அவசரப்படக்கூடாது. லக்ஷ்மி நாரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பிரவுன் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, அதாவது நீங்கள் யாரை பார்க்குறீங்களோ அவங்க மூலியமாக டபுள் லாபங்கள், ரெட்டிப்பு லாபங்கள் உண்டாக்கக்கூடிய அற்புதமான நாள். ஏன்னா கலத்திரக்காரகன்னு சொல்லக்கூடிய 7ஆம் இடம், 5க்கு 7ங்கிறது 3ஆம் பாவம். அதனால் ரொம்ப முக்கியமாக ஃபேமிலி சந்தோஷம் ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைகளுக்கு அருமையான பட்டமழை விழா, நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. அவங்க பெயர் புகழ் அந்தஸ்து அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய கஷ்டங்கள்லேருந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துட்டுருக்கீங்கன்னு சொல்லலாம். அதுலேயுமே இன்றைய நாள் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு, ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட்டு, ஹாஸ்பிட்டல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், முக்கியமான பொறுப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பிடிவாதம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், உழைப்பு சார்ந்த விஷயங்களில் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். என்ன தான் இருந்தாலும் நிறைய விஷயங்களில் ரூல்ஸ் பேசிகிட்டே இருப்பீங்க. ஸோ ஒரு லெவலுக்கு தான் ரூல்ஸு, மற்றெல்லாம் ஒரு லெவலுக்கு மேலே பண்ண முடியாதுன்னு புரிஞ்சுக்கணும். எதுவாக இருந்தாலும் உட்காந்து பேசி ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய
தெய்வம் திருப்பதி ஏழுமலையான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சதய நட்சத்திரங்கிறது ராகுவுடைய நட்சத்திரமான ராகு புதனுடைய நட்சத்திரத்தில் போகிறதுனால இந்த நாள் ஆடல் பாடல் கலைகள் கச்சேரி இயக்கம் எழுத்து ஓவியம் இந்த மாதிரி துறைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும். குழந்தைகள் மூலியமாக பயங்கரமான சந்தோஷத்தை காணக்கூடிய நாள். நிறைய பேருக்கு இந்த பெரியவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உடம்பு பாதிப்படுறதுன்னா அதெல்லாம் சரியாகக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் வெள்ளை நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நெஞ்சு சளி கோத்துக்கும் கவனமாக இருக்கணும். ராகு புதன்லாம் சேரும் பொழுது அலர்ஜிக் சென்சேஷன் உள்ள தெரியாது, சளி உள்ளேயே அப்படியே க்ரோ ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கணும். மற்றபடி பெரிய பாதிப்புகள் ஒன்றும் கிடையாது. உழைப்பு அப்படிங்கிறது இந்த நாள் உங்கள் மதி நுட்பத்தினால் வெல்வீர்கள். நிறையா பேருக்கு உழைப்புனா என்னன்னு தெரியாது. சில பேருக்கு உட்காந்த இடத்துல சம்பாதிப்பீங்க, உட்காந்த இடத்துல பிரெயின் வேலை செய்யும். ஸோ அந்த மாதிரி இன்றைய நாள் எல்லாமே அப்படி தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் கொண்டாடக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் வெள்ளை நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு மனை வாகனங்கள் சம்மந்தப்பட்ட ரொம்ப முக்கியமான ஒன்று இன்றைய நாள் கையெழுத்திட்டு கைக்கு சேரும். ஒன்று. ரெண்டாவது, யாரெல்லாம் டீச்சர்ஸ் இருக்கீங்களோ, பன்மொழி கற்றுக் கொடுக்கக்கூடிய டீச்சர்ஸ் இருக்கீங்களோ, மொழிபெயர்ப்பாளர் இருக்கீங்களோ, அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய ஏற்றம் கொடுக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும். மிக சந்தோஷமாக இருக்கக்கூடிய அற்புதமான நாள். இந்த நாளில் நிறையா பொருளாதார வளர்ச்சி இருக்கும். குழந்தைகளை ரொம்ப கண்டிப்போடு வளர்த்தணும் அப்படிங்கக்கூடிய எண்ணம் உருவாகும். மற்றபடி பெரிய ஒரு பாதிப்புலாம் கிடையாது, நல்லா இருக்கும்னு சொல்லலாம். பிளான்ஸ்லாம் பிரம்மாண்டமாக போட்டு எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஐயனார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் சிகப்பு நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும். பிஸ்னஸ் கம்யூனிகேஷன் அதிகரிக்கும். எழுத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய ஏற்றம் இருக்கணும். நல்ல விஷயம் ஒன்று பண்ண போகிறீங்க. கொடுக்கல் வாங்கல், அக்கம் பக்கத்து வீட்டாரோட நல்ல நட்பு, எடுல காலியம் எல்லாமே பெரிய சக்ஸஸ் கொடுக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி யாரெல்லாம் இந்த எழுத்து ஓவியம் சம்மந்தப்பட்ட துறைகள் இருக்கீங்களோ, மீடியா சம்மந்தப்பட்ட துறைகள் இருக்கீங்களோ, அற்புதமான வளர்ச்சி காணக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சிபுரம் மகாலட்சுமி வழிபாடு காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கருநீல நிறம். கும்பராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்தவர்களுக்கு நல்ல மூளை, பயங்கரமான மூளை, அறிவாற்றல், சிந்தனை இதெல்லாம் இருக்கும். நிறைய கோவிலுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு போயிட்டு வருவீங்க. கோவில் குளங்களுக்கு நிறையா போயிட்டு வருவீங்க. எழுத்து துறைகள் இருக்கக்கூடியவங்களுக்கு பெரிய சக்ஸஸ், எல்லாத்துலேயுமே மிகப்பெரிய மேன்மை கொடுக்கும். ஒன்று இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணுங்கிற டென்ஷன் இல்லாமல் நீங்கள் எல்லாத்தையுமே கரெக்டாக செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சத்யநாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ப்ளூ நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு செலவுகள் அப்படின்னு சொல்லலாம், இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம், மூத்தவங்கன்னு சொல்லலாம், வீட்டில் பெரியவங்கன்னு சொல்லலாம். இவங்களுடைய ஆதரவு கம்மியாக இருக்கேன்னு ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதெல்லாம் உட்காந்து பேசி முடிவெடுத்துங்க. நிறைய நல்ல விஷயம் நடக்கும். நிறைய பேருக்கு வெளிநாடு சம்மந்தப்பட்ட பிரயாணம், வெளியூர் சம்மந்தப்பட்ட பிரயாணம், அலைச்சல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பட் ஸ்டில் அது எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் வெள்ளை நிறம். ஸோ இன்றைய நாள் யாருக்கு நல்லா இருக்குது அப்படின்னு கேட்டால், முதல் ராசி லக்னம் கும்பம், ரெண்டாவது துலாம், மூன்றாவது மிதுனம். மற்ற அனைவருக்குமே இந்த நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே ரொம்ப அபாரமாக இருக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களாணி பவன் கொண்டு வந்து தாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.